Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான நல்ல மொறுமொறுன்னு ராகி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்துல இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆரோக்கியமான காலை உணவு. 2 கப் அளவுக்கு வீட்ல அரைச்ச ராகி மாவு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி கீரை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தண்ணி பதமாக ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்ற போகிறோம். அதனால் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் மாவு எடுத்துருக்கனால 4 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். நம்ம ஊற்றும் போது தோசைக்கல் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா மாவெல்லாம் ஒரே இடத்துல நின்றுடும். நம்ம தோசை ஊற்றும் போது கரண்டியில் ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பவுல், குட்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வெந்த பிறகு திருப்பினீங்கன்னா தான் தோசை வந்து பிஞ்சு போகாமல் வரும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையோடு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டின்னருக்கும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, இது எல்லாமும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம தோசை ஊற்றும் போது, நம்ம ரவா தோசை ஊற்றுற போது